உங்க அப்பாவை டென்ஷன்லேயே வச்சுக்கிறது எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு பாப்பா. அதனால சீக்கிரட்டாவே இருக்கட்டும். அதுதான் செம்ம கிக்கு. என்ன ஆதி, நான் சொல்றது கரெக்டா? என்ன ஆதி, என்ன அடிக்கணும்னு கையெல்லாம் அப்படியே சும்மா பரபரங்குதோ? இனி அந்த சீன் இல்லவே இல்லை, தெரியும்ல. பாப்பா, இன்னொரு முக்கியமான விஷயம். உங்க அப்பாவுக்கு ஏதாவது வேலை இருந்தா கவலைப்படாத. அதான் நான் இருக்கேன்ல, நான் உன்னை ஸ்கூல் கூட்டிட்டு வரேன். சித்தப்பா உனக்கு எப்பவும் சித்தப்பா தான். ஆதி, என்ன பொறுப்பே இல்லாம இருக்க? பாப்பாக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆகுதுல, நமக்கு நிறைய டைம் இருக்கு, நாம எப்ப வேணா பேசிக்கலாம். பாப்பாக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆகுதுல, பாப்பா நீ ஸ்கூல் கிளம்பு. ஆதி சரி பாப்போம், வரட்டுமா? வரமாப்பா. என்னாச்சு தமிழ், திடீர்னு சொல்லாம போறீங்க? போங்கப்பா, உங்க மேல கோவமா இருக்கேன். என் மேல கோவமா இருக்கீங்களா? நான் என்ன பண்ணேன்? நீங்க ஒண்ணுமே பண்ணலப்பா, அதனால தான் கோவமா இருக்கேன். துரை சித்தப்பா உங்களை அவ்வளோ பேசிட்டு போறாரு, நீங்க ஒண்ணுமே பண்ணல. அவரை நீங்க 2 போட வேண்டியதானப்பா. நீங்க வேஸ்ட்பா. இதுவே என் ஃப்ரெண்டா இருந்திருந்தா அவர் பேசுறப்ப இப்படி பார்த்துட்டு இருந்திருக்க மாட்டாரு. நீங்க பழைய மாதிரி இல்லப்பா, நிறைய மாறிட்டீங்க. இல்ல தமிழ், தேவையில்லாம எதுக்கு பிரச்சனை பண்ணணும், அதான் வேணான்னு விட்டுட்டேன். நீங்க என்ன சொன்னாலும் உங்க கூட டூ தான். தமிழ் தமிழ் வாங்க சகல, என்ன தம் அடிக்கிறீங்களா? ரொம்ப டென்ஷனா இருக்கீங்க போல இருக்க. கோவத்தை கூட வெளில காட்ட முடியாத நிலைமை போல இருக்க. தம் அடிங்க, டென்ஷன் குறையும். ட்ரை பண்றீங்களா? ஏண்டா என்ன ஆட்டம் ஆடின? கொஞ்ச நெஞ்ச ஆட்டமா ஆடின? இப்ப பாத்தியா ஆண்டவன் உன்னை எங்க கொண்டு வந்து வச்சிருக்கானு? இந்த யானைக்கும் அடி சொரக்கோன்னு கேள்விப்பட்டிருக்கியா? அதான் இது. அளவா ஆடணும் சகல. அளவுக்கு மீறி ஆடினா இப்படிதான் ஆள் இருக்கிற இடமே தெரியாம போயிடுவோம். ஆதி, உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். நீ இப்படி அமைதியா இருக்கிறத பாக்குறது கூட ஒரு மாதிரி கிக்கா தான் இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்காது. அது எப்படி? என்ன பாக்குறப்பெல்லாம் பொட்டு பொட்டுன்னு கை நீட்டுவிய. இப்போ உன் கைய எப்படி கட்டி போட்டு வச்சிருக்கேன் பாத்தியா? இதான்டா வாழ்க்கை. ஒருத்தன் எப்பயுமே ஜெயிச்சுக்கிட்டே இருக்க முடியாது. இங்க பாரு, இன்னொன்னு சொல்றேன் கேட்டுக்கோ. இப்போ உன் பொண்டாட்டி புள்ளைய நான் என்ன பண்ணாலும் நீ வேடிக்கை மட்டும்தான் பார்க்கணும். என்னடா வேணும்? என்னடா வாயை முடிச்சு அமைதியா இருக்கேன்னு பாக்குறியா? பார், என்
உன்னுக்கும் என் பொண்டாட்டிக்கும் ஏதாவது பிரச்சனைன்னா எதை பத்தியும் கவலைப்படாம ஆட்டத்துல நான் இறங்குவேன். ஏய், அவங்களுக்கு என்னன்னாலும் நான் கேட்பேன்டா. உடம் முட்டா பயல. இந்த விஷயத்துல உன்னையும் தூக்கி உள்ள வைக்கட்டாடா? ஆ? சொல்றா. அசால்ட்டா வச்சுட்டு போயிட்டே இருப்பேன். ஆனா நான் பயப்படுறது ஒரே ஒரு விஷயத்துக்கு தான். என் தமிழும் பாரதியும் இதனால கஷ்டப்படக்கூடாது. அதனாலதான் பொறுத்து போயிட்டு இருக்கேன். அதுக்கும் இப்ப எல்லாம் வந்துருச்சு. நல்லா வாங்கி கட்டிக்கிட்டியா? இவர் இனி அவங்க வழியில குறுக்க வந்த இந்த மாதிரி ஆதிய அடிக்கடி பார்க்க வேண்டியிருக்கும். எப்படி வசதின்னு நீயே முடிவு பண்ணிக்க. மலர், இன்னைக்கு ஏதாவது கவர்மெண்ட் ஹாலிடேவா? நான் தான் கவனிக்காம வந்துட்டேனா? ஆபீஸ்ல யாரையுமே காணோம். என்னாச்சு மலர்? ஏதாவது பிரச்சனையா? பாரதி, காலையில ஸ்வேதா வந்திருந்தாங்க. ஸ்டாஃப் எல்லாரையும் கூப்பிட்டு இந்த கம்பெனியோட எம்டி அவங்க தான், இங்க சில பிரச்சனைங்க இருக்கு, அது தீர்ற வரைக்கும் எல்லாருக்கும் சம்பளத்தோட 10 நாள் லீவுன்னு அனுப்பி விட்டுட்டாங்க. பாரதி, என்ன சொல்ற மலர்? ஸ்வேதா எப்படி சொல்ல முடியும்? என்ன பாரதி புரியாம பேசுற? நீ எம்டியா வர ஒரு நாளைக்கு முன்னாடி வரைக்கும் ஸ்வேதாவும் இந்த கம்பெனில ஒன் ஆஃப் த எம்டி தானே. அவங்க சொல்றதை தானே இவங்க எல்லாரும் கேட்டுட்டு இருந்தாங்க. இப்பவும் அதே மாதிரி தான். என்னதான் நீ புது எம்டியா வந்திருந்தாலும் அவங்க இன்னும் ஸ்வேதாவை தான் எம்டியா பாக்குறாங்க. அதனாலதான் ஸ்வேதா சொன்னதும் எல்லாரும் கிளம்பி போயிட்டாங்க. பிராக்டிக்கலா சொல்லணும்னா இன்னும் சைனிங் அத்தாரிட்டி ஸ்வேதா கையில தான் இருக்கு. ஸோ ஸ்வேதா சொல்றப்போ அவங்க எல்லாரும் அதை தானே நம்புவாங்க. ஸ்வேதா தெளிவா எல்லாருக்கும் மெயில் பண்ணிட்டாங்க. பாரதி, வேணும்னா இந்தா நீயே பாரு. காலையில இருந்து கன்ஸ்ட்ரக்ஷன் சைட், நம்ம டீலர்ஸ், கிளைண்ட்ஸ் எல்லாருமே ஃபோன் மேல ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸ்டாஃப்ஸோட மொபைலுக்கு ஃபோன் வர எந்த காலையும் ஸ்வேதா அட்டன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால அவங்க யாரும் ஃபோன் அட்டன் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஆஃபீஸ்ல ஆள் இருக்க மாட்டாங்க. பாரதி, நிறைய கால்ஸ் வர வந்துகிட்டே இருக்கு. இப்படியே போச்சுன்னா நம்ம கம்பெனியோட பேரு கிளைண்ட்ஸ் மத்தியில கெட்டு போயிடும். பாரதி, எனக்கும் என்ன பண்றதுன்னே தெரியல. என்னாச்சு? ஆபீஸ்ல யாரையுமே காணோம். எல்லாரும் எங்க போயிட்டாங்க? ஸ்வேதா, உனக்கு இப்ப என்ன வேணும்? என்ன பாரதி பொசுக்குன்னு இப்படி கேட்டுட்ட? நீ தான் வேணும். நீ மட்டும்தான் வேணும். எதுக்கு இப்படி பண்ண? எப்படி பண்ண? யார கேட்டு ஆபீஸ்ல எல்லா ஸ்டாஃப்ஸ்க்கும் லீவ் கொடுத்து அனுப்பியிருக்க? அதுவும் சேலரியோட வேற. நான் யார பாரதி கேட்கணும்? ஒரு நாள் இந்த எம்டி சீட்ல உட்கார்ந்த உனக்கே தலகால் புரியாம போயிடுச்சுல்ல. இத்தனை வருஷமா இந்த சீட்ல உட்கார்ந்துருக்கிற எனக்கு எப்படி இருக்கும்? நான் பிறந்ததுல இருந்தே இந்த பிசினஸ பாத்துட்டு இருக்கேன். கத்துக்குட்டி நீ என் கண்ணில் விரல விட்டு ஆட்டணும்னு பாக்குறியா? நடக்காது பாரதி. இந்த சேர்ல நீ உட்கார்ந்த 2வது நாள்லயே இந்த கம்பெனியை ஒண்ணு இல்லாத மாதிரி ஆக்குற. இந்த கம்பெனி என்ன ஆக போகுதுன்னு மட்டும் பாரு. ஸ்வேதா, நீ தப்பு பண்ற. ஆமா, தப்பு தான் பண்றேன். அத நான் தைரியமா சொல்லிட்டு செய்றேன். உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணு. நான் சொல்லாம ஒரு ஸ்டாஃப் கூட இந்த ஆபீஸ்க்கு வர மாட்டாங்க. மலர், ஆபீஸ் ஸ்டாஃப்ஸோட கான்டாக்ட் லிஸ்ட் எடுத்துட்டு வா. எல்லாருக்கும் நானே கால் பண்றேன். சரி.
என்ன மலர், யாருமே ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. நானும் ஃபோன் பண்ணேன், யாருமே எடுக்க மாட்டேங்கிறாங்க. என்ன பாரதி, அவங்க யாரும் ஃபோன் எடுக்கல போல. எப்படி எடுப்பாங்க? ஸ்வேதா, நீ ரொம்ப எல்லை மீறி போற. எப்படி எப்படி இன்னொரு வாட்டி சொல்லு. நான் ஏல மீறி போறேனா? ஆமா, அப்படியே வச்சுக்கோ. என்ன பண்ணுவ? யாரும் ஃபோன் எடுக்க மாட்டாங்க. இன்னைக்கு மட்டும் இல்ல, இன்னும் 10 நாளைக்கு யாரும் ஃபோன் எடுக்க மாட்டாங்க. ஆல் தி பெஸ்ட் பாரதி. இவ்ளோ பெரிய ஆபீஸ், 2 பேரு தான். உட்காந்து எவ்வளோ வேலை பார்க்க முடியுமோ பாருங்க. எனக்கு வேற வேலை நிறைய இருக்கு. நான் வரட்டா? பாரதி, இப்போ என்ன பண்ணலாம்? இதை இப்படியே விட்டோம்னா பெரிய பிரச்சனை ஆயிடும் பாரதி. ஏதாவது பண்ணணும். சார், என்ன சார் நீங்க எதுவுமே பேசாம நீங்க பாட்டுக்கு உங்க சேர்ல உட்காந்துருக்கீங்க? என்னாச்சு மலர்? சார், ஆஃபீஸ் ஸ்டாஃப் எல்லாருக்கும் 10 நாள் லீவ் கொடுத்து ஸ்வேதா மேம் வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. எல்லா ஆஃபீஸ் ஒர்க்கும் அப்படியே பெண்டிங்கில் இருக்கு. கிளைண்ட்ஸ் எல்லாம் வேற மாற்றி மாற்றி கால் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஃபோன் எடுக்காததுனால நிறைய ஒர்க் ப்ராப்ளம் இருக்கு. நீங்கள் ஏதாவது பண்ணுங்க சார் ப்ளீஸ். நான் என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? என்ன சார் இப்படி பேசுறீங்க? நீங்கள் நினச்சா எல்லா ஸ்டாஃபையும் ஆஃபீஸ்க்கு வர வைக்க முடியும். மலர், நான் ஒரு சாதாரண ஸ்டாஃப். என்னோட வேலை என்னவோ அதை மட்டும்தான் நான் பார்க்க முடியும். இது 2 பாஸ்களுக்கு நடுவில் நடக்கிற பிரச்சனை. அவங்களே பார்த்துக்கிட்டோம் மலர். இதில் தேவையில்லாமல் நாம் எதுக்கு இன்வால்வ் ஆகணும்? அண்ட் அது மட்டும் இல்லாமல் எனக்கு இதில் விருப்பம் இல்லை. அவங்க பார்த்துப்பாங்க மலர். உங்களுக்கு ஓகேனா மறுபடியும் உட்காந்து வேலையை பாருங்கள், இல்லைனா லீவ் போட்டு என்ஜாய் பண்ணுங்க. சார், என்ன சார் இப்படி சொல்கிறீங்க? பாரதி பாவம் சார். ஸ்வேதா அவங்கள பழி வாங்குறதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. பர்சனல் பிரச்சனைக்காக தொழில் பாதிச்சிடக்கூடாதுல்ல சார். என்ன பண்ணுறதுன்னே தெரியல சார். மலர், நான் அதை எப்பவும் சொல்கிறேன், இது அவங்க 2 பேருக்குள்ளே நடக்கிற பிரச்சனை. நம்மளால எதுவுமே பண்ண முடியாது மலர். ஸோ ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. இதை பாரதி சமாளிக்கிற விதத்தில் சமாளிக்கட்டும், அதான் நல்லது. பாரதி, எப்படி யோசிச்சாலும் எனக்கு எந்த ஐடியாவும் வர மாட்டேங்குது. இப்போ என்ன பாரதி பண்றது? ஆதி சார் என்னடானா அவர் இதுக்கும் அவருக்கும் சம்மந்தமே இல்லைன்ற மாதிரி பேசுறாரு. அவரை விட மலர், நானே என்ன பண்ணலாம் தான் யோசிச்சுட்டு இருக்கேன். பாரதி, நம்ம போனை யாராவது ஒரு ஸ்டாஃப் அட்டன் பண்ணா கூட போதும். அவங்க கிட்ட கெஞ்சி இல்ல மிரட்டியாவது ஆபீஸ்க்கு வர வச்சிடலாம். அது தவிர எனக்கு வேற எந்த வழியும் இருக்க மாதிரி தெரியல. உருப்படியா ஏதாவது யோசனை சொல்றதா இருந்தா சொல்லு, இல்ல டிஸ்டர்ப் பண்ணாம அமைதியா இரு. பேசாம புது ஸ்டாஃப்ஸ் அப்பாயிண்ட் பண்ணிடலாமா? அது ரொம்ப கஷ்டம் பாரதி. நம்ம ஆஃபீஸில் இருக்க ஸ்டாஃப்ஸ் எல்லாம் கம்பெனி கை மாறறதுக்கு முன்னாடியில இருந்தே ரொம்ப வருஷமா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் வேற ரொம்ப அதிகம். என்னதான் புதுசா ஸ்டாஃப்ஸை ரெக்ரூட் பண்ணாலும் அவங்கள கைட் பண்ணி கொண்டு வர்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிடும். எனக்கு புரியுது மலர். அது மட்டும் இல்ல, எல்லாரும் புதுசா இருக்கிறப்போ கோஆபரேஷன் கூட கம்மியா இருக்கும். அதே மாதிரி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களும் அவ்வளோ சீக்கிரம் அவங்க வேலையை விட்டு இங்க வரமாட்டாங்க. பாரதி, எனக்கு ஒரு ஐடியா வந்திருக்கு. ஆனா நீ சொன்ன திட்டக்கூடாது. திட்டுற மாதிரி இருந்தா நான் திட்டாம இருக்கிற மாதிரி யோசனையை சொல்லு. போ பாரதி, நீ திட்டினாலும் பரவாயில்ல. எனக்கு இந்த ஒரு ஐடியா மட்டும்தான் தெரியுது. பேசாம ஸ்வேதா கை காலில் விழுந்து எப்படியாவது நம்ம பழைய ஸ்டாஃப்ஸ் எல்லாம் ஆஃபீஸ்க்கு வர வச்சிடலாமா? இப்போதைக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் அது மட்டும்தான். பாரதி, உன்னோட கோவம் சரியா தப்பான்னு எனக்கு சொல்ல தெரியல. ஆனால் நம்ம கம்பெனி இருக்க நிலைமையில் இது ஒன்றே தான் நமக்கு இருக்க பெஸ்ட் ஆப்ஷன். கம்பெனிங்கிறது வெறும் டேபிள் சேர் மட்டும் கிடையாது பாரதி. நம்ம கம்பெனிக்காக வேலை செய்கிற ஸ்டாஃப் தான் நம்ம சொத்தே. அவங்க இல்லாமல்
நம்ம கம்பெனியை கண்டிப்பா ரன் பண்ண முடியாது. பாரதி, கண்டிப்பா ஏதோ பெட்டரான ஆப்ஷன் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்ன சொல்லு. பாரதி, ஆனா எனக்கு ஒரு டவுட். இது ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறியா? பிளான்லாம் சொல்றப்ப நல்லதா இருக்கு, ஆனா பிராக்டிக்கலா எந்த அளவுக்கு சரியா வரும்னு தெரியலல்ல. நான் சொல்ற மாதிரி செய். இந்த பிளான் 200% ஒர்க் அவுட் ஆகும். எனக்கு அதுல எந்த சந்தேகமும் இல்லை. சரி பாரதி, இப்பவே பேச வேண்டியவங்க கிட்ட எல்லாம் பேசி எல்லா ஏற்பாடையும் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸ்வேதா, சும்மா சொல்லக்கூடாது. உன் மாஸ்டர் பிளான் வேற லெவலு. நானே இதை எதிர்பார்க்கல பாரு. அப்பா, அந்த அன்னக்காவடி பசங்களுக்கு 10 நாள் லீவு, அதுவும் சம்பளத்தோடன்னு சொன்னதும் கண்ணு மூடிட்டு ஓடி போயிட்டாங்க. சூப்பர்மா. ஆமா, அந்த பாரதி ஆளே இல்லாத டீ கடையில யாருக்கு டீ ஆத்துறா? என்னங்க, ஆபீஸ்ல டீ கடை இல்லாம இருக்கு? உன்ன ஏமா இப்படி இருக்க? அப்பா என்ன சொல்றாரு, நீ என்ன புரிஞ்சுக்கிற? அவ கடகரா விடு. அந்த பாரதி நேத்து பேஞ்ச மழையில இன்னைக்கு முளைச்ச காலம் என்ன ஆட்டம் ஆடுறா? பா, காஞ்சிபுரத்துல எங்கேயோ உட்காந்து கணக்கு எழுதிட்டு இருந்தவ இன்னைக்கு நம்ம கிட்டயே வேலையை காட்டுறாளாம். அவ ஆடுற ஆட்டத்தெல்லாம் பாத்துக்கிட்டு நான் சும்மா இருப்பேன்னு நினைச்சீங்களா? அறிவு சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க? உங்க புண்ணியத்துல நல்லா இருக்கேன் சார். என்ன சார், உங்க கம்பெனிக்கு புதுசா ஆள் எடுக்கிறீங்கன்னு கேள்விப்பட்டேன். என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லையே சார். இப்பதான் விளம்பரத்தை பார்த்தேன். உங்களுக்கே தெரியும், என் பையன் இப்பதான் டிகிரி முடிச்சிருக்கான், வேலை தேடிக்கிட்டு இருக்கான். என்னைய உளர்ற? என்ன வேலை? எங்க விளம்பரத்தை பார்த்த? என்ன சார் இப்படி சொல்றீங்க? ஊர் ஃபுல்லா இத பத்தி தான் சார் பேசிட்டு இருக்காங்க. நீங்க என்னன்னா ஒண்ணுமே நடக்காத மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. நான் கூட அந்த விளம்பரத்தை உங்க போனுக்கு அனுப்பியிருக்கேன் பாருங்க. அதுவா? நிறைய வேலை இருந்ததுனால அதான் மறந்துட்டேன். நீ போனை வை, அப்புறமா பேசு. ஓகே சார். பா, போன்ல யாரு? நீயே பாரு. அப்படிமா? என்னப்பா இது? சாரதா குரூப் ஆஃப் பிரான்ச்க்கு 50 பேர் உடனடியா வேணும்னு ஆட் கொடுத்திருக்காங்க. யார் பார்த்த வேலைப்பா இது? அது மட்டும் இல்ல ஸ்வேதா, எல்லாருக்கும் நல்ல சம்பளம், வாக்கின் இன்டர்வியூ வேற. இன்டர்வியூ வந்தவங்களுக்கு தகுதி அடிப்படையில உடனே வேலை கிடைக்கும்னு போட்டிருக்கு. அப்படிலாம் பண்ண முடியாதுப்பா. கம்பெனில ஆல்ரெடி ஸ்டாஃப்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது எப்படி புதுசா ஆளுங்களை ரெக்ரூட் பண்ண முடியும்? அப்படியே இருந்தாலும் யாருப்பா வரப்போறா? அப்படிதான் சொல்லாத ஸ்வேதா. இன்னைக்கு தேதிக்கு எத்தனை பேர் 2 டிகிரி 3 டிகிரின்னு படிச்சுட்டு சும்மாவே ஊரை சுத்திட்டு இருக்காங்க தெரியுமா? சாரதா குரூப் ஆஃப் கம்பெனில 50 பேரை மொத்தமா வேலைக்கு எடுக்கிறாங்கன்னா அவன் போட்டி படுக்கையோட வந்து நிப்பான். அப்படிலாம் நடக்க விட மாட்டேன்ப்பா. இப்பவே நம்ம ஆளுங்க கிட்ட சொல்லி இன்டர்வியூன்னு நம்ம கம்பெனி பக்கம் வர எல்லாரையும் வர விடாம பிளாக் பண்ண போறேன். அது என்னோட பொறுப்புப்பா. நான் இப்பவே போறேன், போய் எல்லா ஏற்பாடையும் பண்றேன். அப்படியே அந்த பாரதியும் பார்த்துட்டு நல்லா விசாரிச்சுட்டு வரேன். ஸ்வேதா, எது பண்ணாலும் பார்த்து பண்ணு. நானும் நம்ம ஆளுங்களுக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணேன். சரிப்பா, இந்தாங்க ஃபோன். நான் போயிட்டு வந்து பார்த்துக்கோமா. என்ன பாரதி,
இன்டர்வியூக்கு ஏற்பாடெல்லாம் பலமா இருக்கும் போல இருக்கு. அப்படியே வரவங்க எல்லாரையும் வாசல்லே உட்கார வச்சு இன்டர்வியூ எடுத்து அப்பாயிண்ட் பண்ணிடலான்னு பாக்குறியா? நீ நினைக்கிற விஷயம் அவ்வளவு ஈஸி கிடையாது, உனக்கு தெரியுமா? அப்படிலாம் நீ நினைக்கிற மாதிரி யாரும் உள்ள வர முடியாது. ஏன்னா நம்ம ஆபீஸ் இருக்கிற இண்டஸ்ட்ரியல் ஏரியாக்குள்ள இன்டர்வியூக்கு யாருமே உள்ளேயே வர முடியாத மாதிரி எல்லா ஏரியாவையும் பிளாக் பண்ணி வச்சிருக்கோம். அதை தாண்டி ஒருத்தன் கூட உன் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ண வர மாட்டான். நீ சொல்றது கரெக்ட் தான். யாருமே வரப்போறதில்ல, அது எனக்கும் தெரியும். இப்போ நீ மட்டும் எதுக்கு வந்திருக்க? என்ன பாரதி, நான் ஒன்னு பேசினா நீ ஒன்னு பேசிட்டு இருக்க? சாரி ஸ்வேதா, உன்கிட்ட தேவையில்லாம பேசி டைம் வேஸ்ட் பண்ண எனக்கு இஷ்டம் இல்லை. என்ன ஸ்வேதா, புரியலையா? கொஞ்சம் உள்ள பாரு.